சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இதுவரை ஐரோப்பா கண்டத்தை வாட்டி வதைத்த வெப்ப அலை தற்போது கனடாவின் பெரும்பாலான மாகாணங்களை மெதுமெதுவாக தாக்கத் தொடங்கியுள்ளது. இது சாதாரண கோடைகால வெப்பமல்ல, மாறாக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிரமான சுற்றுச்சூழல் நெருக்கடி என்று கனடாவின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைப்பு எச்சரித்துள்ளது. கனடிய காலநிலை நிறுவனத்தின் தழுவல் இயக்குநரான ரியான் நிஸ் குறிப்பிடுவது போல, காலநிலை மாற்றம் இந்த வெப்ப அலைக்கு ஒரு பெருக்கியாக செயல்படுகிறது. புவியியல் அமைவிடத்தின் காரணமாக கனடா உலக சராசரியை விட 2 மடங்கு அதிவேகமாக வெப்பமடைந்து வருகிறது. பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றம் இன்றி நிறுத்தப்பட்டாலும் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாம் இந்த தீவிர வெப்பநிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 2026 ஆண்டு, 2023 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு ஒப்பாகவும் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே வெப்பமான ஆண்டான 2024 நெருங்கும் வகையிலும் வரலாற்றின் மிக வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கொளுத்தும் வெப்பநிலைக்கு பின்னால் 2 முக்கிய அறிவியல் காரணங்கள் உள்ளன. ஒன்று, வெப்ப குவிமாடம். வளிமண்டலத்தின் மேலடுக்கில் உருவாகும் ஒரு மாபெரும் உயர் அழுத்த பகுதி வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் வெளியேற விடாமல் ஒரு நீர்த்தேக்கம் போல தேக்கி வைக்கும் போது வெப்ப குவிமாடம் உருவாகிறது. டெக்சாஸ், மத்திய அமெரிக்காவின் வெப்ப காற்றும் மெக்சிகோ வளைகுடாவின் ஈரப்பதமும் இணைந்து ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் பகுதிகளில் இந்த அழுத்தமான சூழலை ஏற்படுத்தியுள்ளன. இரண்டாவது, சூப்பர் எல்னினோ. வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நீண்டகால சராசரியை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும்போது சூப்பர் எல்னினோ நிகழ்கிறது. இது கோடையின் பிற்பகுதியிலிருந்து இலையுதிர் காலம் வரை நீடித்த வெப்பமான காலகட்டத்தை நீடிக்க செய்யும் வல்லமை கொண்டது. இதன் விளைவுகள் கோடையின் பிற்பகுதியிலிருந்து இலையுதிர் காலம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குளிர்காலம் தொடங்குவதை தாமதப்படுத்தி கோடைக்காலத்தை மேலும் நீடிக்க செய்கிறது. கனடா முழுவதும் பரவலான பகுதிகளில் வெவ்வேறு அளவுகளில் வெப்பத்தின் தாக்கம் பதிவாகி வருகின்றது. குளோபல் நியூஸ் வானிலை ஆய்வாளர் பீட்டர் குயின்லாண்ட் மற்றும் ECCC தரவுகளின்படி பிராந்திய வாரியாக ஒன்டாரியோ மற்றும் டொரண்டோ வெப்பநிலை பகல் நேரங்களில் 30 பாகை செல்சியஸ் முதல் 36 பாகை செல்சியஸ் வரை பதிவாகிறது. டொரண்டோ மற்றும் GTA பகுதிகளில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வெப்பம் உச்சத்தை தொடும். ஈரப்பத குறியீடு. உண்மையான வெப்பநிலையை விட ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் காற்றில் உணர்குறிப்பு 40 முதல் 45 வரை உயர்கிறது. இரவு நேரங்களிலும் வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ் முதல் கீழே குறைவதில்லை. இது மனித உடலுக்கு குளிர்ச்சி அடைய வாய்ப்பளிக்காமல் சோர்வை ஏற்படுத்துகிறது. தெற்கு கியூபெக்கில் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஈரப்பத குறியீடு 40 முதல் 44 ஆக இருக்கும். இங்கு வெப்ப அலையுடன் சேர்த்து காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்டா, இங்கு மிதமான பாதிப்புகள் இருந்தாலும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பகல் வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ் தொடக்கம் 31 பாகை செல்சியஸ் ஆகவும், இரவு வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ் ஆகவும் உள்ளது. கனடா சுற்றுச்சூழல் அமைப்பு பொதுமக்களை எச்சரிக்க இரு முக்கிய வண்ண குறியீடுகளை பயன்படுத்துகிறது. எச்சரிக்கை வகை, அதன் பொருள், எடுக்க வேண்டிய நடவடிக்கை. மஞ்சள் எச்சரிக்கை, ஆபத்தான வானிலை, மிதமான குறிப்பிட்ட இடங்களுக்குள் அடங்கும் பாதிப்பு, உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தலாம், விழிப்புடன் இருக்க வேண்டும், வெளிப்புற செயற்பாடுகளை குறைக்க வேண்டும். ஆரஞ்சு எச்சரிக்கை, கடுமையான பாதிப்பு மற்றும் அதிக ஆபத்து, காற்றின் தரம் அல்லது வெப்பநிலை உச்சகட்டத்தை எட்டுவதை குறிக்கும். அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். குளிரூட்டப்பட்ட மையங்களை நாட வேண்டும். அதிகப்படியான வெப்பம் மற்றும் காற்றில் உள்ள ஈரப்பதம் மனித உடலில் பலவிதமான கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. காற்று அதிக ஈரப்பதத்துடன் இருக்கும்போது உடலின் இயற்கையான குளிர்ச்சி அமைப்பான வியர்த்தல் தடைப்படுகிறது. வியர்வை காற்றில் ஆவியாக முடியாததால் உடல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்கிறது. முக்கிய உடல்நல பாதிப்புகள் வெப்ப சோர்வு, அதாவது அதிகப்படியான வியர்வை, தலைச்சுற்றல், பலவீனம், குமட்டல் மற்றும் தலைவலி. வெப்பத்தாக்கு, இது உயிருக்கே ஆபத்தான நிலை. உடலின் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டும் போது மூளை மற்றும் பிற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படலாம். உடனடியாக மருத்துவ உதவி தேவை. கட்டிடங்களுக்குள் ஏர் கண்டிஷனர் வசதி இல்லாத பட்சத்தில் இரவு நேரத்திலும் ஈரப்பத குறியீடு 35 முதல் 40 நீடிப்பதால் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த அழுத்தங்கள் அதிகரிக்கின்றன. கடும் வெப்பம் அனைவரின் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடும் என்பதால் நிபுணர்கள் பின்வரும் ஆலோசனைகளை வழங்குகின்றனர். இந்த தீவிர வெப்ப அலையை சமாளிக்க குறுகிய கால மற்றும் நீண்டகால உத்திகள் அவசியமாகின்றன. குறுகிய கால முன்னெச்சரிக்கைகளாக தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காமல் தொடர்ந்து தண்ணீர் குடிப்பது, வீட்டில் ஏசி வசதி இல்லாதவர்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள பொது நூலகங்கள், வணிக வளாகங்கள் போன்ற குளிர்ச்சியான இடங்களுக்கு செல்லுதல், பகல் நேரத்தில் சூரிய கதிர்வீச்சு வீட்டிற்குள் நுழைவதை தடுக்க வெப்ப தடுப்பு திரைச்சீலைகளை பயன்படுத்துதல், தனியாக வாழும் முதியவர்கள் அண்டை வீட்டாரை ஒரு நாளைக்கு இருமுறையாவது நலம் விசாரித்தல். நீண்டகால உக்திகளாக நகர்ப்புறங்களில் பசுமை போர்வையை அதிகரிப்பதன் மூலம் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவை குறைக்கலாம். கட்டிடக்கலை வடிவமைப்புகளில் இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெப்ப
வெப்பப்படுத்தா பொருட்களை பயன்படுத்துவதை அரசு கட்டாயமாக்க வேண்டும். இதேவேளை கனடாவின் பல பகுதிகளில் தற்போதைய வெப்ப அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் மனிதர்களைப் போலவே செல்லப்பிராணிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடும் என்று கால்நடை மருத்துவ நிபுணர்களும் விலங்கின ஆர்வலர்களும் எச்சரித்துள்ளனர். வாயில்லா ஜீவன்களான நாய், பூனை, பறவைகள் போன்ற செல்லப்பிராணிகளை இந்த கொளுத்தும் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பல முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. வெப்பநிலை உச்சத்தில் இருக்கும் பகல் நேரங்களில் செல்லப்பிராணிகளை வெளிப்புற செயற்பாடுகளுக்கு அழைத்து செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று டொரண்டோ விலங்குகள் நல சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் லூகா சோலோவி தெரிவித்துள்ளார். நாய்களை அதிகாலை அல்லது மாலை போன்ற நாளின் குளிர்ச்சியான நேரங்களில் மட்டுமே நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். வெயில் நேரத்தில் சூடான நடைபாதையில் நடப்பது அவற்றின் பாதங்களை பாதிக்கும். உங்கள் கைக்கு எது சூடாக இருக்கிறதோ அது அவற்றின் பாதங்களுக்கும் சூடாகத்தான் இருக்கும். தேவைப்பட்டால் பாத உரைகளை பயன்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாய்களின் உடலமைப்பு குறித்து ஒன்டாரியோ கால்நடை மருத்துவ கல்லூரியின் அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷேன் பேட்மேன் கூறுகையில், நாய்களுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லாததால் அவை வேகமாக மூச்சு வாங்குவதன் மூலமே தங்களை குளிர்வித்துக் கொள்கின்றன. ஆனால் சுற்றியுள்ள காற்று மிகவும் சூடாக இருக்கும்போது இந்த மூச்சு வாங்குதல் முறையால் உடலை குளிர்விக்க முடியாமல் அவை ஆபத்தான அதிவெப்ப நிலைக்கு தள்ளப்படுகின்றன. பேக் புல்டாக் போன்ற குட்டையான மூக்குடைய நாய்களுக்கும் அடர்ந்த உரோமம் கொண்ட பெரிய நாய்களுக்கும் இந்த வெப்ப அலையால் ஆபத்து மிக அதிகம். கோடை மாதங்களில் செல்லப்பிராணிகளை வாகனங்களுக்குள் பூட்டி வைப்பது விரைவாக உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்று ஒன்டாரியோ விலங்குகள் மீதான கொடுமையை தடுக்கும் சங்கத்தைச் சேர்ந்த பிளேர் பச்சல் எச்சரித்துள்ளார். ஜன்னலை சற்றே திறந்து வைப்பதோ அல்லது ஏர் கண்டிஷனரை ஆன் செய்து வைப்பதோ பாதுகாப்பானது இல்ல. காரின் உட்புறம் மிக விரைவாக வெப்பமடைந்துவிடும். குவெல்ஃப் பல்கலைக்கழகத்தின் செல்லப்பிராணிகளுக்கான நீரேற்ற வழிகாட்டலின்படி விலங்குகளுக்கு தேவையான தினசரி நீரின் அளவு: நாய்கள் உடல் எடைக்கு 1 கிலோவிற்கு 60 முதல் 80 மில்லிமீட்டர் தண்ணீர், பூனைகள் உடல் எடைக்கு 1 கிலோவிற்கு 40 முதல் 60 மில்லிமீட்டர் தண்ணீர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு சுத்தமான குளிர்ந்த நீர், இளநீர் அல்லது திராட்சை இல்லாத பழச்சாறுகளை தரலாம். ஆனால் சர்க்கரை கலந்த பழச்சாறுகள், காஃபின், மதுபானங்கள் மற்றும் மனிதர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு பானங்களை ஒருபோதும் வழங்கக்கூடாது. திராட்சை ஜூஸ் விலங்குகளுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது. பூனைகளுக்கு மாட்டிறைச்சி சாறு கலந்த ஐஸ் கட்டிகளையும் நாய்களுக்கு உறைந்த கேரட்டுகளையும் தின்பண்டங்களாக தரலாம். தண்ணீரை விரும்பாத பூனைகளின் நீர் உட்கொள்ளலை அதிகரிக்க அவற்றின் உணவில் கூடுதல் தண்ணீர் சேர்க்கலாம் அல்லது மீன்சாறு, கோழி சூப் கலந்து கொடுக்கலாம். ஓடும் நீரை விரும்பும் பூனைகளுக்கு நீரூற்று வசதி செய்து தரலாம். செல்லப்பிராணி வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது மந்தமாக இருந்தால் உடனடியாக குளிர்ந்த நீரில் நனைந்த துணிகள் மற்றும் மின்விசிறியை பயன்படுத்தி குளிர்வித்து தாமதிக்காமல் கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். 2026ஆம் ஆண்டின் இந்த வெப்ப அலை மனித குலத்திற்கு இயற்கை விடுத்துள்ள மற்றொரு கடுமையான எச்சரிக்கையாகும். கனடா போன்ற குளிர்ந்த நாடுகளும் கூட இனி இத்தகைய கொளுத்தும் கோடை காலங்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே தற்போதைய புதிய யதார்த்தம். கனடாவின் இந்த நிலை உலகளாவிய ஒரு பொதுவான காலநிலை மாற்றத்தின் நீட்சியே ஆகும். மேற்கு ஐரோப்பாவின் பல பகுதிகள் ஏற்கனவே வரலாறு காணாத கொடிய வெப்ப அலையை சந்தித்துள்ளன. பிரான்சில் கடந்த வார வெப்ப அலையின் உச்சகட்டத்தில் மட்டும் சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் குப்ஷூட்ஸ் நகரில் இரவு நேர வெப்பநிலை 29.4 பாகை செல்சியஸுக்கு கீழே குறையாமல் பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த உலகளாவிய தரவுகள் தற்போதைய கனடிய வெப்ப அலையை நாம் எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்றுகளாகும். இந்த வெப்ப அலையானது பருவகாலத்தின் முதல் நீடித்த வெப்ப அலை என்பதால் மக்கள் இதற்கு முழுமையாக தயாராக இருக்க வாய்ப்பில்லை. எனவே விழிப்புடன் இருப்பதும் நிபுணர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுமே தற்போதைய அவசிய தேவையாகும். விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும் நம்மை நம்பியிருக்கும் செல்ல பிராணிகளையும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் மூலம் பாதுகாப்பதே இப்போதைய அவசர தேவையாகும். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதோடு உள்ளூர் மட்டத்தில் தழுவல் உத்திகளை மேம்படுத்துவதன் மூலமே நாம் எதிர்கால தலைமுறையினருக்கு பாதுகாப்பான ஒரு பூமியை கையளிக்க முடியும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.